Assalamualaikum. Waalaikumsalam. ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது. Alhamdulillah தெரியுது. ஓகே, இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பயான் ப்ளஸ் திக்ர் கலந்து இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் வந்துட்டு ரஷாதும் அவங்க கூட இருந்த மற்ற நம்பிக்கையாளர்களும் சரணடைந்தவர்களும் சேர்த்து பண்ண லைலத்துல் கதிர் 27 இரவு. ஸோ இன்ஷா அல்லாஹ் திக்ர் வரும்போது நான் போட்டு விடுறேன், அண்ட் தென் பயான் வரும்போது இன்ஷா அல்லாஹ் நிறுத்தி நான் சொல்கிறேன். நம்ம தொடங்குவோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي أعوذ بك من همزات الشياطين وأعوذ بك ربي أن يحضرون. Equivalent of going from a baby to a young person, a teenager. We're now, if we started out as babies, we are now teenagers. That's how powerful this is. திக்ர் எந்த அளவுக்கு முக்கியமானது? இப்போ இந்த நொடியில நம்ம ஆன்மா ஒரு குழந்தையா இருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட திக்ரோட எண்டில் நம்ம வந்து ஒரு டீனேஜரா, வயசு பையன் வயசு பொண்ணு அளவுக்கு ஆன்மா வந்து பலம் பெறுது. தட்ஸ் ஹவ் பவர்ஃபுல் திக்ர் இஸ். அந்த அளவுக்கு திக்ருக்கு பவர் இருக்கு. It's God's absolutely most beloved form of worship, according to the Quran, and it is the most. It is the second love fulfillment to the soul. கடவுளுக்கு மிகவும் பிடித்தமான வழிபாட்டில் ஒரு வடிவமா திக்ர் இருக்கு. குரான் படி, அக்கார்டிங் டு த குரான், இட்ஸ் அ மோஸ்ட் டீக் அண்ட் லாப்ஸ்டர் டின்னர். நம்ம ஆன்மாவிற்கு வந்து ஒரு கறி உணவாகவும் நண்டு போன்ற ஒரு டின்னர் அருமையான உணவாகவும் நம்ம ஆன்மாக்கு இருக்கு. சுபஹான் அல்லாஹ். And if we are to visualize the importance of dhikr, you can imagine the day of resurrection and people being resurrected as babies. Imagine a person staying a baby all their lives because of not feeding the soul. So it's very important. இந்த திக்கரோட முக்கியத்துவத்தை நம்ம பொருள்படுத்தி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த உயிர் தெழுப்பப்படும் பலனை கற்பனை பண்ணி பார்ப்போம். அதுல ஒரு சில மனிதர்கள் வந்து குழந்தைகளாவே உயிர் தெழுப்பப்படுறாங்க. Imagine a person staying a baby all their lives, not because feeding their soul. நீங்க வந்து கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு மனிதர் குழந்தையாவே உயிர் தெழுப்பப்படுறாரு. அந்த வாழ்நாள் முழுவதுமே அவர் வாழ்ந்த வாழ்நாள் முழுவதுமே அவர் ஆன்மாக்கு வந்து பலம் ஊட்டல. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். I was going to say too bad that we don't see what happens to the soul because it's obscured by the body, but you can imagine. Not too bad because this is God's design. நம்மளோட ஆன்மாவிற்கு என்ன நடக்குதுங்கிற விஷயம் நமக்கு தெரியல. அது இந்த உடம்புக்கு பின்னாடி வந்து மறைக்கப்பட்டிருக்கு. அதான். ஆனா வந்து இந்த விஷயத்தை உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியும். இது நம்ம தவறா எடுத்துக்க முடியாது. இது அல்லாஹ்வுடைய கடவுளுடைய டிசைன் இப்படி இருக்கிறது. The test requires that things be obscured and hidden. So you rely completely on your logic and your belief, your faith. So இந்த சோதனை வந்து இப்படி இருக்கணும் அல்ல வடிவமைச்சிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டதாவும் மறைமுகமாவும் இருக்கு. ஸோ நம்மளோட நம்பிக்கை, நம்ம ஃபெய்த், அப்புறம் லாஜிக், அறிவு சொல்ற விஷயங்களை நம்ம கண்டிப்பா நம்பணும். நம்பிக்கை சொல்ற விஷயங்களை நம்ம நம்பணும். each one of us deserves congratulations for coming to this fantastic meal, feeling the soul.
ومبارك الأوجاع. أعوذ بالله. ஸோ அதனால இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். இந்த அருமையான உணவு எடுக்கிறதுக்கு, நம்ம ஆன்மாவை வளர்க்கறதுக்கு, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு. من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. This doesn't hurt to seek refuge in God twice. I didn't mean to do that. Just to pursue that idea of healing the soul, developing the soul. You can imagine adults in a community of babies. What the situation? How would they look up to that adult? Just to pursue that idea of healing the soul and developing the soul. நம்ம அந்த நம்ம ஆன்மாவை குணப்படுத்துறதுக்கும் நம்ம ஆன்மாவை வளர்க்கறதுக்கும் அது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு சிந்தனையா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு குழந்தைகளா இருக்கிற ஒரு சமுதாயத்துல ஒரு பெரியவர், வளர்ந்த ஆன்மா எப்படி இருக்கும்? ஐ மீன் how will they look up to that adult? அந்த குழந்தைகளா இருக்க ஆன்மா வந்து அந்த வளர்ந்த ஒரு ஆன்மா எப்படி பார்க்கும்? That would be an approximation of what happens in the day of resurrection. People are resurrected as adults, and some resurrected as young people, and some resurrected as babies, which is the vast majority. People neglect to feed their soul. இதே மாதிரிதான் இப்போ எப்படி வந்து ஒரு குழந்தைகளா இருக்க சமுதாயத்துல வந்து ஒரு வளர்ந்த ஆன்மாவை அந்த குழந்தைகள்லாம் எப்படி பார்க்குமோ, நம்ம உயிர் தெழுப்பப்படும் நாள்ல இதே மாதிரிதான் ஒரு தோராயமா நம்ம சொல்லலாம், இப்படிதான் வந்து இருக்க போகுதுங்கிற விஷயத்த. ஒரு சில மனிதர்கள் வளர்ந்தவர்களா, பெரியவர்களா, ஆன்மாவை பெருசா வளர்த்தவர்களா அடல்ட்ஸா இருக்காங்க, உயிர் தெழுப்பப்படுறாங்க. ஒரு சில பேர் வந்து டீனேஜர்ஸா, யங் பீப்புள்ஸா, யூத்தா ஆன்மாவை வளர்த்து அவங்க வந்து உயிர் தெழுப்பப்படுறாங்க. ஆனா ஒரு சில பேர் வந்து குழந்தைகளாவே உயிர் தெழுப்பப்படுறாங்க. இந்த கேட்டகரி தான், குழந்தைகளா உயிர் தெழுப்பப்படுற இந்த கேட்டகரி தான் ரொம்ப அதிகமான மக்கள் இருக்காங்க. பீப்புள் நெக்லெக்டிங் டு ஃபீட் தேர் சோல். அவங்க ஆன்மா வளர்க்கறத அவங்க வந்து ஒரு பொருட்படுத்தவே மாட்றாங்க மனிதர்கள்.
As you know, the goal of our life is to recognize that God alone is to be worshipped, and to declare that there is no God except the one God. La ilaha illallah. So when you say it, you close your eyes and concentrate, and let every cell in your body say it and mean it and absorb it until it becomes the dominant thought. La நமக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த வாழ்வின் நோக்கமே வந்துட்டு அல்லாஹ் மட்டும் என்ற விஷயத்த நம்ம அடையாளம் கண்டுபிடித்து அதை அல்லாவை மட்டும் நம்ம வழிபட வேண்டும் என்கிறது அந்த வாழ்க்கையோட லட்சியமாவே இருக்கு, கோல். மேலும் நம்ம பிரகடனப்படுத்த வேண்டும் அந்த ஒரு அல்லாவை தவிர வேறு அல்லாஹ் இல்லை, லா இலாஹா இல்லல்லாஹ். சோ நீங்க இத சொல்லும் போது உங்க கண்களை மூடி கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லுங்க. உங்க உடம்புல இருக்க அந்த ஒவ்வொரு செல்லும் அதை சொல்லணும், அதை புரிஞ்சுக்கணும், அதை உள்வாங்கணும், அப்சர்வ் இட். எது வரைக்கும் அதை சொல்லணும்னா நம்ம மூளையில அது ஒரு பெரிய அளவுல அந்த ஒரு சிந்தனை மட்டும்தான் நம்ம மூளையில இருக்கணும். அது வரைக்கும் நம்ம உடம்பு, நம்ம செல் அதை சொல்லணும், அதை உணரணும். ilaha illallah, la 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 ilaha illallah. The more you say, the more you mean it, the more you grow with the consequences, enjoyable consequences. La ilaha illallah. The more you say it, the more you mean it. நீங்க எந்த அளவுக்கு நம்ம அதிகமா சொல்றோமோ அந்த அளவுக்கு நம்ம அதிகமா உணர்றோம், அந்த அளவுக்கு நம்ம ஆன்மா அதிகமா வளருது. அதோட பிரதிபலனா சந்தோஷம் நமக்கு இருக்கு, என்ஜாயபிள் கான்சிக்வன்ஸ், சந்தோஷமான பிரதிபலன்கள் நமக்கு இருக்கு. La ilaha illallah, 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 la ilaha illallah,
لا إله إلا الله 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 لا إله إلا الله. மனசுக்குள்ளே நம்ம சொல்லுவோம் விஸ்பர். God speaks in the first person singular in the Quran, saying, He said, observe Salat for the purpose of commemorating me. وَأَقِمُ الصَّلَاةَ, observe the Salat, لِذِكْرِ, for to make dhikr of me. So, அல்லாஹ் வந்து ஒருமையில சொல்றாங்க. அல்லாஹ் குரான்ல சொல்றாங்க, யூ ஷல் அப்சர்வ் சலாத் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கமாமரேட்டிங் மீ. நீங்கள் தொடர்பு தொழுகை தொலை வேண்டும் என்னை நினைவு கூறுவதற்காக. ஃபார் த பர்பஸ் ஆஃப் கமாமரேட்டிங் மீ. அகீமு சலாத் வல் திக்ரி. தொடர்பு தொழுகை நம்ம தொழணும் எதற்காக? அல்லாஹ்வை மட்டும் நினைவு கூறுவதற்காக. when we make this way, equivalent to making the Hafr Salat, or maybe more. ஸோ நம்ம இந்த மாதிரி திக்ர் செய்யும் போது, அல்லாஹ்வை நினைவு கூறும் போது இந்த வழியில இட் இஸ் ஈக்குவலண்ட். அவை அது எதற்கு சமமா இருக்குன்னா 100 சலாத்துக்கு சமமா இருக்கு, இல்ல அதுக்கும் மேல நம்ம செய்யற இந்த திக்ர் சமமா இருக்கு. Every time you say Allah, the name of God, you wipe out. God knows how many sins, how many of our sins are wiped out from the past. So we make up for all the past years where we miss the Salat, and we wipe out all the mistakes and sins that we said in the past. Every time you say Allah, so let it come out of your heart, and you're big enough to travel across the universe and reach for God. Go up there, let your soul go. Close your eyes, concentrate, and enjoy saying the name of God. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் அல்லாஹ் கடவுளோட பேர் நம்ம சொல்லும் போது நம்மளோட பாவங்கள் துடைக்கப்படுது. அல்லாஹ்க்கு மட்டுமே தெரியும் நம்ம எவ்வளவு பாவம் செய்யறோன்னு. நம்ம முன்னாடி செஞ்ச அனைத்து பாவங்களும் துடைக்கப்படுது, வைப்ட் அவுட். ஸோ வி மேக் அப் ஃபார் ஆல் த பாஸ்ட் இயர்ஸ் வேர் வி மிஸ் த சலாத். நம்ம இதற்கு முன்னாடி விட்ட சலாத் தொடர்பு தொழுகைகளை நம்ம காம்பன்சேட் பண்றோம். அண்ட் வி வைப் அவுட் ஆல் த மிஸ்டேக்ஸ் அண்ட் சின்ஸ் தட் வி ஃபெல் இன் த பாஸ்ட். மேலும் நம்ம முன்னாடி செஞ்ச அந்த தவறுகள் பாவங்களை நம்ம துடைக்கிறோம். எவ்ரி டைம் வி சே அல்லாஹ். நம்ம ஒவ்வொரு டைம் அல்லான்னு சொல்லும் போது நம்மளோட விட்ட விஷயங்கள், நம்ம விட்ட பாவத்தை, நம்ம தவறா செஞ்ச பாவத்தையும் மிஸ்டேக்ஸையும்
நம்ம துடைக்கிறோம். ஸோ நம்ம சொல்லும்போது நம்ம ஹார்ட்ல இருந்து நம்ம நெஞ்சத்துல இருந்து பெருசா வரட்டும். எவ்வளவு பெருசா வரணும்னா இந்த பிரபஞ்சம் முழுக்க அது சுத்தி திரியணும். நம்ம சொல்ற அந்த வார்த்தை அல்லாங்கிறது அது அல்லாவிடம் போய் சேரணும் மேல. ஸோ லெட் யுவர் சோல் கோ. உங்களோட ஆன்மா அந்த அளவுக்கு சொல்லட்டும். உங்க ஆன்மா போகட்டும். ஸோ க்ளோஸ் யுவர் ஐஸ், கான்சென்ட்ரேட் அண்ட் என்ஜாய் சேயிங் த நேம் ஆஃப் காட். ஸோ அதனால கண்ணை மூடி கான்சென்ட்ரேட் பண்ணி அல்லாவோட பேரை சொல்லும் போது என்ஜாய் பண்ணி சந்தோஷமா நம்ம சொல்லுவோம். Allah, Allah, Let's start with a whisper. மனசுக்குள்ளே நம்ம சொல்லுவோம் விஸ்பர். When you say Qayyum, you recognize God as the absolute and eternal King. Qayyum. நம்ம ஹையூம்னு நம்ம சொல்லும் போது அல்லாவை நம்ம எப்படி உணர்றோம், அல்லாஹ் எப்படி நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம்னா த அப்சல்யூட் அண்ட் எட்டர்னல் கிங், நிலைத்திருப்பவராகவும் என்றும் ஜீவித்திருக்கக்கூடிய ஒரு அரசராகவும் அல்லாவை நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம், அல்லாவை நம்ம அடையாளம் கண்டிருக்கோம்.
قيوم 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 الله 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 Allah, 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 Allah. Subhanallah, 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 Subhanallah. Alhamdulillah, 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 Alhamdulillah. Allahu Akbar, 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 Allahu
Allahu Akbar. Allahu Akbar. God teaches us in the Quran that everything, the seven universes and the earth and everything in them glorifies God. The word is Subhanallah, of glorification of God. And it is because they decided to recognize God as the absolute master, and they had no choice. But we, the human beings, are the only ones in the universe that have a choice. So when you make the choice to glorify God on your own, with your own free will, you attain a great achievement. அல்லாஹ் நமக்கு குரான்ல கத்து கொடுக்கறாங்க, எல்லாவற்றையும் அனைத்தும் 7 பிரபஞ்சம், இந்த பூமி, எர்த் அண்ட் அதுல இருக்க ஒவ்வொன்றும் அல்லாஹ்வை துதிச்சுக்கிட்டே இருக்கு. சுபஹான் அல்லாஹ், அந்த வார்த்தை அல்லாஹ்வை நம்ம துதிக்கிறோம். இட்ஸ் பிகாஸ் they decided to recognize God. ஏன்னா அந்த படைப்புகள் அனைத்துமே வந்துட்டு அவங்க அதுக்கு அல்லாஹ் மட்டும்ங்கிற விஷயத்தை அடையாளம் கண்டுட்டாங்க. அல்லாஹ்வை தான் அவங்க பரிபூரணமான எஜமானா அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அந்த அனைத்து படைப்பினங்களுமே அவங்களுக்கு வேற சாய்ஸ் இல்ல. ஆனா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், பட் we the human beings, மனிதர்கள் கூட நம்ம தான் இந்த பிரபஞ்சத்துல இருக்க ஒரே படைப்பினம். நம்ம மனிதர்கள் தான் இந்த பிரபஞ்சத்துல இருக்க ஒரே ஒரு படைப்பினம். நமக்கு சாய்ஸ் இருக்கு, தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் இருக்கு. So when we make the choice to glorify God on your own, அதனால நீங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவுல நீங்க சொந்தமாவே நான் அல்லாஹ்வை துதிப்பேன், டு glorify அல்லாஹ்வை நான் துதிக்கிறேன், நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா, உங்களோட ஃப்ரீ வில்ல நீங்களா விருப்பப்பட்டு அதை செஞ்சீங்கன்னா, you attain a great achievement. உங்களுக்கு ஒரு மாபெரும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், அது ஒரு பெரிய வெற்றி தான் சொல்லணும். you attain a great achievement. When people fail to glorify God, saying Subhanallah, and praise God by saying Alhamdulillah, they have described the Quran as stupid and ignorant. Stupid and ignorant. Unjust, unappreciative. So God gave us our eyes. The human being will do anything. Somebody holds a gun to his head and demands his eyes, or pray 100 times a day. Then they will say, okay, I pray 100 times a day, and you keep my eyes. But they are unappreciative of God. God gave them the eyes in advance, without any requirements. The requirement is you have the free choice to worship God and glorify Him or not. So மனிதர்கள் வந்து அல்லாஹ்வை துதிக்கிறதுக்கு சுபஹான் அல்லாஹ் சொல்ல தவறிடுறாங்க, இல்ல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்க்கு நன்றி சொல்ல தவறிடுறாங்கன்னா, அவங்கள நோக்கி குர்ஆன் என்ன சொல்லுது? they are stupid and ignorant. அவங்க பித்து பிடித்தவர்களாகவும் அறியாதவர்களாகவும் இருக்காங்க. unjust and appreciative or unappreciative. நீதம் இல்லாமையும் நன்றி கெட்டவர்களாகவும் இருக்காங்க. அல்லாஹ் நமக்கு கண்களை கொடுத்திருக்காங்க. மனுஷன் என்ன வேணா செய்யறான். ஒருத்தவங்க நம்ம முன்னாடி வந்து கன்னை வச்சு, ஒரு துப்பாக்கியை வச்சு நம்ம தலைக்கிட்ட வச்சு, நம்மளோட கண்ணை கொடு, உன்னோட கண்ணை கொடு, இல்லைன்னா 100 நாள், ஒரு நாளைக்கு 100 தடவை நீ வந்து ப்ரே பண்ணு, பிரார்த்தனை, நீ வந்து தொழு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்ப அவன் என்ன சொல்றான்? they will say, okay, I pray 100 times a day and keep my eyes. அப்போ அவன் கண்ணை கொடுக்காம என்ன பண்றான்? அவன் ஒரு நாளைக்கு 100 தடவை தொழுகிறான். நான் தொழுகிறேன்னு சொல்றான் அவன். ஆனா இப்போ நிதர்சனத்துல பட் தேர் அன்அப்ரிஷியேட்டிவ் காட். ஆனா நிதர்சனத்துல அவங்க வந்து அல்லாஹ்க்கு நன்றி கெட்டவங்களா இருக்காங்க. அல்லாஹ் நமக்கு எந்தவித நிபந்தனையும் இல்லாம அல்லாஹ் நமக்கு கண்களை கொடுத்திருக்காங்க. இங்க ரிக்குவயர்மெண்ட் என்ன, நிபந்தனை என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஃப்ரீ சாய்ஸ் இருக்கு, உங்களுக்கு தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் இருக்கு. அல்லாஹ் வழிபடுறதுக்கும் அல்லாஹ்வை துதிக்கிறதுக்கும் இல்ல செய்யாம இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ஃப்ரீ சாய்ஸ் இருக்கு. So the human being who fails to glorify God, as we just said, is described as stupid and unjust and unappreciative in the Quran. So, alhamdulillah, we thank God that we succeed in making that decision with God's help. On the day of judgment, when you review your faith and watch these moments where you're glorifying God and praising God, and you watch the nonsense that we say throughout the day, you will be glad for this time.
You'll be happy that the proportion of your utterances that glorify God and praise God is a little higher than the others. That will distinguish you. So this calls for celebration. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எந்த மனிதன் வந்து அல்லாவை துதிக்கிறதுக்கு அவன் தவறிறானோ அவனை குரான் பிடித்தவர் ஸ்டூபிட் அண்ட் அன்ஜஸ்ட், அவன் நீதம் இல்லாம இருக்கான், அவன் நன்றி கெட்டவனா இருக்கான்னு குரான் சொல்லுது. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அல்லாஹ்க்கு நன்றி சொல்றோம். நம்ம அல்லாவை நன்றி சொல்றேங்கிற அந்த முடிவை நம்ம எடுத்ததுக்கு, அல்லாவின் உதவியை கொண்டு வித் காட்ஸ் ஹெல்ப் நம்ம எடுத்ததுக்கு அல்லாஹ்க்கு நம்ம நன்றி சொல்வோம். அந்த தீர்ப்பு வழங்கப்படும் நாள்ல நம்மளோட வீடியோ டேப்பை நம்ம பார்ப்போம். இந்த தருணத்தை நம்ம அப்போ அந்த வீடியோ டேப்ல நம்ம பார்க்கும்போது, நம்ம அல்லாவை துதிக்கும் போது, அல்லாவை புகழும் போது, இதை நம்ம பார்க்கும்போது, நம்ம ஒரு நாள்ல தேவையில்லாம நிறைய விஷயங்கள் செய்யறோம். ஆனா நம்ம இந்த பர்டிகுலர் தருணத்தை நம்ம அந்த வீடியோ டேப்ல பார்க்கும்போது we'll be glad, நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். You will be happy that the proportion of utterances that glorify God and praise God is little higher than the others. நம்ம அல்லாவை துதிக்கிறோம், அல்லாவை புகழ்றோம், நம்ம அதிகமா சொல்ற அந்த அதிகமான வார்த்தைகள் எண்ணிக்கை மற்றவங்களை விட நம்ம அதிகமா சொல்லும் போது இதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். வில் பி ஹாப்பி. அதுதான் நம்மள பிரிச்சு காட்டும். ஸோ இப்ப நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம், வாங்க கொண்டாடுவோம். லெட்ஸ் செலிப்ரேட். Celebrate. Allah, la ilaha illallah. Allah, Allah, la ilaha illallah. 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 That's why the song is the song that also commemorates God and declares that there is no God except Him, the one God. For those of you who are not familiar with the word Mawlana, our master, some people make their job their master, their boss, their master, and those are insignificant creatures. The boss, the job, or whatever that most people choose, but we choose our master as the one who's holding the 7 universes in his right hand, the most powerful, the omnipotent, omniscient, omnipresent king of the universe. So in this, our national anthem, we declare that only God is our master, which is the highest form of freedom. So no one in the world controls your life or can touch you in any way. So we're gonna chant
happy our national anthem. The kind of song is a song that also commemorates God. இந்த மாதிரி பாடல்கள் தான் அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற பாடல்கள். மேலும் நம்ம பிரகடனப்படுத்துறோம், there is no God except him, the one God. அந்த உண்மையான ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை. உங்கள ஒரு சில பேருக்கு மௌலானா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலனா அதற்கான அர்த்தம் மாஸ்டர், என்னுடைய எஜமான். ஒரு சில மனிதர்கள் அவங்களோட செய்யும் தொழில, வேலைய, இல்ல அவங்களோட பாஸ், வேலையில இருக்கக்கூடிய பாஸ், அந்த எஜமான அவங்கள எஜமானா எடுத்துக்கிறாங்க. அவங்க எல்லாருமே முக்கியத்துவம் இல்லாத படைப்பினங்கள். உங்க வேலையா இருக்கட்டும், அதுல நமக்கு ஒரு ஓனரா இருக்கட்டும், ஒரு வாட் எவர் எதா வேணா இருந்துட்டு போகட்டும், பெரும்பாலும் மனிதர்கள் இவங்கள தான் எஜமானா எடுத்துக்கிறாங்க. ஆனா we choose our master. ஆனா நம்ம யார நம்மளோட எஜமான நம்ம எடுத்திருக்கோம்? அந்த ஒருவர் 7 பிரபஞ்சத்தையும் தன்னுடைய ரைட் ஹேண்ட்ல, வலது கரத்துல வச்சிருக்க அந்த ஒருவரை நம்ம எஜமானா எடுத்திருக்கோம். மிகுந்த சக்தி வாய்ந்தவர், எல்லாம் செய்ய வல்லமை மிக்கவர், எங்கும் நிறைந்தவர், கிங் ஆஃப் த யூனிவர்ஸ், பிரபஞ்சத்தின் ராஜா. ஸோ நம்மளோட நேஷனல் ஆந்தம், தேசிய கீதம் என்னன்னா, நம்ம we declare that only God is our master. அந்த அல்லாஹ் மட்டும்தான் என்னுடைய எஜமான். அதுதான் நம்மளோட தேசிய கீதம். சுதந்திரத்துல உச்சக்கட்ட சுதந்திரம் இதுதான், ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃப்ரீடம். ஏன்னா நம்ம பிகாஸ் நோ ஒன் இன் த வேர்ல்ட் கண்ட்ரோல்ஸ் யுவர் லைஃப், ஐ கேன் டச் யூ இன் எனி வே. ஏன்னா இந்த உலகத்துல வேற யாராலையும் உங்களோட வாழ்க்கையில இல்ல உங்களையோ டச் பண்ணிடவே முடியாது. ஸோ வி கோனா சாண்ட் ஹாப்பிலி ஆர் நேஷனல் ஆந்தம். அதனால நம்ம சந்தோஷமா நம்மளோட தேசிய கீதத்தை நம்ம உதிப்போம். Allah, Allah, la ilaha illallah, Mawlana. 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 As we chant that God is our only master, God mobilizes his forces to be with you. Remember we talked about the invisible soldiers, and we saw them in the Quran, written in the Quran. The invisible soldiers will be with you and help you and see that everything that you do is guided. You make an application for a job or the immigration department or whatever, and the application will be carried through by angels. Because you declared that you are with the king. Let us whisper the praise of Allah. நம்ம இந்த மாதிரி அல்லாஹ் தான் என்னுடைய எஜமான் நம்ம சொல்லும் போது, அல்லாஹ் அவருடைய படைகளை நம்ம கூட இருக்கிறதுக்காக அல்லாஹ் அனுப்புறாங்க. ரிமெம்பர், நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க, நம்ம இந்த விஷயத்த நம்ம பேசணும். கண்ணுக்கு தெரியாத படை வீரர்கள், இன்விசிபிள் சோல்ஜர்ஸ். நம்ம குரான்ல அந்த விஷயத்த நம்ம பார்த்தோம். குரான்ல அந்த விஷயம் எழுதியிருக்கு. அந்த கண்ணுக்கு தெரியாத அல்லாஹ்வுடைய அந்த படை வீரர்கள் நம்ம கூட இருப்பாங்க, நமக்கு உதவி செய்வாங்க, நம்ம செய்யற எல்லா காரியத்தையும் அவங்க வழி நடத்துறாங்க. எவ்ரிதிங் தட் யூ டு இஸ் கைடட். இப்ப நம்ம உதாரணத்துக்கு ஒரு வேலைக்கு நம்ம ஒரு விண்ணப்பம் போடுறோம்.
இல்ல நம்ம இங்க இருந்து நம்ம வெளியூருக்கு போறதுக்காக இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஒரு விண்ணப்பம் போடுறோம், என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம், அந்த விண்ணப்பத்தை வில் பி கேரிட் த்ரூ பை த ஏஞ்சல்ஸ். அந்த விண்ணப்பத்தை மலக்குமார்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு செல்றாங்க. ஏன்? பிகாஸ் யூ சே தட் யூர் வித் ஹிம். ஏன் அவங்க அப்படி செய்யறாங்கன்னா, நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க அல்லாஹ் கூட இருக்கீங்க, நீங்க சொல்லியிருக்கீங்க, அதனால செய்யறாங்க. சோ நம்ம மனசுக்குள்ள இந்த விஷயத்த நம்ம முதல்ல சொல்லுவோம். மனசுக்குள்ளே சொல்லுவோம். الفاتحة and then try to hover down. الفاتحة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. Whether you know it or not, your soul is up there. How about that? Alhamdulillah. Wonderful souls occupied like half of Arizona. Our souls are just overlapping, hugging each other. The big souls love, the small souls hate. You read the paper every day and you see that there are murders and fights and bars, nightclubs, every day. Because their souls are shrunk and breaking God's law, and they're always fighting and angry and mad and shouting and shooting each other. In the paper every day, on the TV, on the radio, it's amazing. And the big souls love. Even in temples and churches and synagogues and mosques, even though they may be wrong, they mention the name of God, even though along with other idols, which is very wrong, but just that. You don't hear about murders in a church or synagogue or a mosque. அல்ஹம்துலில்லா. இப்ப நம்மளோட ப்ராபப்ளி நம்மளோட ஆன்மா வந்து இந்த நகரம் அரிசோனா, இந்த மாநகரத்தோட ஒரு பாதி அளவுக்காச்சும் நம்ம ஆன்மா வளர்ந்துருக்கோம். நம்ம எல்லாருடைய ஆன்மாவும் ஒவ்வொன்றுக்கு ஒண்ணு இடிச்சிட்டு அப்படியே கெட்டி பிடிச்சிட்டு இருக்கு, ஹகிங் ஈச் அதர். ஒரு வளர்ந்த பலமூட்ட பெற்ற ஆன்மா நேசிக்கும், ஒரு குறுகிய ஆன்மா வெறுக்கும். நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்ல படிக்கிறோம், அந்த டாஸ்மாக்ல, பார்ஸ்ல, இரவு விடுதிகள்ல குலை, சண்டை, இப்படியே டெய்லி நம்ம நியூஸ் பேப்பர்ல இந்த விஷயத்த நம்ம படிக்கிறோம். அவங்களோட ஆன்மாக்கள்லாம் அப்படி சுருங்கி இருக்கு. அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறுறாங்க, சண்டை போடுறாங்க, கோவப்படுறாங்க, பித்து பிடித்த மாதிரி நடந்துக்கிறாங்க, கத்துறாங்க, ஷூட்டிங் ஈச் அதர், ஒத்த சுட்டு தள்ளிக்கிறாங்க,
இதை நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்லயும் டிவி ரேடியோலும் பாக்குறோம். ஆனா ஒரு வளர்ந்த ஆன்மா, ஒரு பலமூட்ட பெற்ற ஆன்மா, பிக் சோல் நேசிக்கும். ஒரு கோயில்ல இல்ல சர்ச்சில் பிரார்த்தனை தளத்துல அவங்க தவறா செய்யறாங்க. ஆனா அங்க அட்லீஸ்ட் அவங்க கடவுள்னு பேரை சொல்றாங்க. கூட கண்டிப்பா வந்து அவங்க ஒரு இணை வழிபாடு, ஒரு ஐடியில சேர்த்துக்கிறாங்க, ஒரு இணையா ஒரு இதை சேர்த்து சொல்றாங்க. அது ரொம்ப தப்பு. ஆனா அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம எந்த ஒரு மர்டர்ஸ், கொலையோ அந்த மாதிரி மர்டர்ஸ் நம்ம அந்த இடத்துல பாக்குறது இல்ல. சர்ச்சிலேயோ இல்ல பிரார்த்தனை தலங்கள்லயோ இல்ல பள்ளியிலயோ நம்ம கேட்கறது இல்ல. அவுட் ஆஃப் தோஸ் பிளேசஸ் கம் இண்டிவிஜுவல்ஸ் who மேக் இட். யாரு வந்து உண்மையாலே அல்லாஹ் மட்டும் இங்க அந்த விஷயத்துக்கு தகுதியா இருக்காங்களோ அந்த இடத்துல இருந்து அவங்க வெளியே வராங்க, இந்த விஷயத்தை அவங்க செய்யறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். Out of those places come individuals who make it. الرحمن الرحيم بسم الله 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 الرحمن الرحيم بسم الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم. As we read in the Surah Qadr at the beginning of this great night, we read in God is telling us that the angels descend in this night to carry out every command. So when they descend tonight and find people commemorating God, they will see what your dearest wish is, and they will see to it that if there's anything wrong beginning in your body or whatever, they'll fix it. And God will shower you with blessings just for commemorating His name in this great night. The angels are here; they're eager to help anybody who commemorates God. Let us now try this Allah 4 times, La ilaha illallah. நம்ம சூரா அல் கதர்ல நம்ம இந்த விஷயத்த படிக்கிறோம். இந்த மாபெரும் இரவோட தொடக்கத்துல அல்லாஹ் என்ன சொல்றாங்க? God is telling us that angels descend in this night to carry out every commandment. அல்லாஹ் சொல்றாங்க இந்த இரவுல வந்து மலக்குமார்கள் இறங்கி வராங்க, அல்லாஹ்வின் கட்டளை கீழ் அவங்க எல்லாரும் இறங்கி வராங்க. ஸோ அவங்க இறங்கி வரும்போது எந்த மனிதர்கள் வந்து அல்லாவை கமாமரேட் பண்றாங்க, யாரு அல்லாவை துதிக்கிறாங்க, அவங்கள பார்த்து அவங்களோட நெருங்கிய ஆசை என்னவா இருக்கு, டியரஸ்ட் விஷ், அவங்களோட நெருங்கிய ஆசை என்னவா இருக்குன்னு பாக்குறாங்க. அத அவங்க பாக்குறாங்க, அதை நிறைவேற்றுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க உடல்ல வந்து ஏதாச்சும் பிரச்சனைகள், நோய்கள் வளர ஆரம்பிக்குதோ இல்ல வேற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க சரி செய்யறாங்க. அத அல்லாஹ் நம் மீது அவருடைய அருளை கொண்டு அல்லாஹ் நமக்கு பொழியறாங்க. எதற்காக? ஜஸ்ட் ஃபார் கமாமரேட்டிங் ஹிஸ் நேம். அவரோட பேரை நம்ம துதிக்கிறதுனால மட்டுமே, அந்த செஞ்ச காரியத்துக்காக மட்டுமே அல்லாஹ் வந்து அவங்களோட அருள் கொடை நம்ம மேல பொழியறாங்க. இப்போ மலக்குமார்கள் இங்க இருக்காங்க. they are eager to help anybody who commemorate God. அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. எந்த ஒருவர் வந்து அல்லாஹ்வை துதிக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்ய அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. சோ இப்ப நம்ம அல்லாஹ் அல்லாஹ் 4 டைம்ஸ் சொல்லிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம சொல்லுவோம். لا إله إلا الله 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 لا إله إلا الله 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 الله
إله إلا الله 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 لا إله إلا الله 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 لا إله إلا الله 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 لا إله إلا الله 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 لا إله إلا فلنا الهنا الله لنا الله لنا الله لنا 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 الله لنا فلنا الهنا الله لنا الله لنا الله لنا فلنا الهنا. So it's going to declare that only God is our Lord. Allah Allah la ilaha illallah. இந்த வானமும் பூமியும் படைக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மா வந்து சாட்சி பகர்ந்தது அல்லாஹ் மட்டும்தான் என்னோட எஜமானுங்கிறது. ஆனா இப்போ நம்மளோட உடலும் நம்ம ஆன்மாவும் சேர்ந்து என்ன பிரகடனப்படுத்த போகுதுன்னா அல்லாஹ் மட்டும்தான் என்னுடைய ரட்சகர், அவர் தான் என்னுடைய மௌலானா மாஸ்டர். Only God is our Lord. Body and soul. And we mean it. உடலும் ஆன்மாவும் சேர்ந்து உணர்ந்து சொல்ல போகுது. Allah Allah la ilaha illallah maulana Allah Allah la ilaha illallah maulana Allah Allah la ilaha illallah maulana Allah Allah لا إله إلا الله مولانا مولانا الله الله لا إله إلا الله مولانا الله الله لا إله إلا الله مولانا الله الله لا إله إلا الله مولانا الله الله. Every one of these statements deposits $100 million in your post-retirement account. You're going to need every penny of it for eternity. But these are heavy statements. And the heaviest of all is La ilaha illallah. இந்த நம்ம சொல்ற ஒவ்வொரு வாக்கியமுமே நம்மளோட பணி ஓய்வுக்கு பின்னாடி வர போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்ல ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு 100 மில்லியன், மில்லியனுக்கு 602 10 கோடி வந்து டெபாசிட் பண்றோம் நம்ம அக்கௌண்ட்ல. அதுல இருக்க ஒவ்வொரு பைசாவுமே நம்மளோட அந்த மறுமை வாழ்க்கைக்கு நமக்கு தேவை. இந்த வாக்கியங்களை நம்ம சொன்ன வாக்கியங்கள்லயே இது நம்ம சொன்ன எல்லா வாக்கியமுமே ஹெவி ஸ்டேட்மெண்ட், பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட். அந்த அனைத்து வாக்கியிலுமே ரொம்பவும் பெரிய மகத்துவம் வாய்ந்த ஒரு வாக்கியம் வந்து லா இலாஹா இல்லல்லாஹ். ஓகே, இன்ஷால்லா நேரம் கம்மியா இருக்கனால நான் வந்து திக்ர் பண்ணாம ஜஸ்ட் அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் குயிக்கா. நம்ம we would commemorate God because we appreciate his greatness. நம்ம அல்லாஹ்வோட மகத்துவத்தை நம்ம துதிக்கிறோம், அதை நம்ம புரிஞ்சிருக்கோம், அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ண அல்லாஹ்வை நம்ம துதிக்கிறோம், நம்ம அல்லாஹ்வை நம்ம நேசிக்கிறோம். we would do it for nothing. நம்ம எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம அந்த விஷயத்தை நம்ம செய்யறோம். இது அல்லாஹ்வுடைய சட்டத்தின் கீழ் நடக்குது. 23 இடங்கள்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, he will pay you for commemorating him health, wealth and perfect happiness, guarantee dignity. அல்லாஹ் 23 இடங்கள்ல குர்ஆன்ல சொல்றாங்க, அல்லாஹ் நிச்சயமா நமக்கு கூலி கொடுப்பாங்க அவரை நினைவு கூறுவதற்காக.
பரிபூர்ணமான ஹெல்த், உடல் நலம், வெல்த், ஆரோக்கியம், பலங்கள், பரிபூர்ணமான மகிழ்ச்சி, கேரண்டி, டிக்னிட்டி, கண்ணியம் மிக்கதொரு ஒரு கேரண்டி எல்லாம் நமக்கு கொடுக்குறாங்க. பட் வி டூ இட் பிகாஸ் வி அப்ரிஷியேட் காட். நம்ம இதெல்லாம் ஏன் செய்யறோம்னா அவரோட மகத்துவத்தை நம்ம புரிஞ்சிருக்கோம், அவர் நம்ம துதிக்கிறோம். நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம அல்லாஹ்க்காக செய்யறோம். So let's turn to God and ask him to accept our contrite spirit. முடிக்கும் போது நம்ம அல்லாவின் பால் திருப்புவோம். அவரிடம் நம்மளோட தொடர்பு தொழுகையும் நம்மளோட ஜக்காத்தையும் நம்மளோட நோம்பையும் ஏற்றுக்கொள்ளுமாறு, மேலும் நம்மளை தொடர்ந்து நேரான பாய் அல்லாஹ் வழி நடத்துமாறு நம்ம அல்லாவை பிரார்த்திப்போம். அல்-ஃபாத்தியா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். This is the greatest of all nights. அனைத்து இரவுகளையும் மிக சிறந்த இரவு இதுதான். This is the night that God mentioned in the Quran. குரான் லெவலில் அந்த இந்த எல்லாம் வந்து குரான் இந்த இடத்த சொல்றாங்க. ஸோ அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்யக்கூடிய அனைத்து ப்ரேயர்ஸ், தொடர்பு தொழுகைகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுமா நம்ம அல்லாட்ட கேட்போம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ, காட் லவ்ஸ் யூ. அல்லாஹ் நம்ம மீது அருள் புரியட்டும். அல்லாஹ் நம்ம நேசிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சலாமுன் அலைக்கும்.